ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த 2 டவுட் கேட்டிருக்காங்க. மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் சென்டர் டாட்டோட டிஸ்டன்ஸோட கேல்குலேஷன் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 2 பேர் கேட்டிருக்காங்க. மிட் பாயிண்ட்டும் இதனோட டிஸ்டன்ஸும் எப்படி நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒரு 36 சைஸ்க்கு காமனானது தான். நீங்கள் இது 38 எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஃபர்ஸ்ட் இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 36 சைஸு டிவைடட் பை 6 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் ஷோல்டர் கிடச்சிரும். ஹாஃப் ஷோல்டரில் உங்களுக்கு ஷோல்டர் எவ்வளோ வேணும், நெக் வித் எவ்வளோ வேணும்னா நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இங்கே ஹாஃப் ஷோல்டர் என்ன வருதோ அதே தான் ஆமோட ஹைட்டாகவும் வரும். ஆமோட ஹைட்லேருந்து பேக்கை விட ஃப்ரண்ட்டுக்கு ஹாஃப் இன்ச் உள்ளே தள்ளி நம்ம மார்க் பண்ணணும். இங்கே ஹாஃப் இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கர்வ் போட்டால் நமக்கு ஃப்ரண்ட்டோட ஆம் ரவுண்டு கிடச்சிரும். செஸ்ட் அளவு 36 டிவைடட் பை 4 பண்ணணும். அதனோட பாடி லூஸ்க்காக ஈஸ் அலவன்ஸ் நான் ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இங்கே 9.5 வருது. அது இல்லாமல் ஒரு 1.5 இன்ச் சேம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 9.5 கொடுத்துருக்கேன். அது எப்படி கொடுத்துருக்கேன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். மிட் பாயிண்ட்டோட ஃபார்முலா பாருங்கள். மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம், ஆப்பெக்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம், அப்புறம் நிப்பிள் பாயிண்ட்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. 3மே வச்சு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? செஸ்ட்டோட அளவு, செஸ்ட் எவ்வளோ 36 டிவைடட் பை 4. அதை டிவைடட் பை 4 பண்ணால் நமக்கு 9 இன்ச்சஸ் வரும். அதனோட ஒரு 0.5 ஆட் பண்ணணும். எதுக்கு இதை ஆட் பண்ணுறோன்னா இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக 0.5 மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ டோட்டலாக நமக்கு 9.5 வரும். இதுதான் மிட் பாயிண்ட்டு. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கான டிஸ்டன்ஸ் இது. ஓகேங்களா? அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வைக்கணும்னு நமக்கு தெரியணும் இல்லையா, இதுவும் ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட். இது பாருங்கள், இதுதான் முக்கியமானது. மிட் பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க என்ன செஸ்ட் அளவோ அதை எழுதிக்கோங்க. அது டிவைடட் பை 10. இப்போ ஒரு 40 இருந்தால் 40 டிவைடட் பை 10, 38 இருந்தால் 38 டிவைடட் பை 10, அது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ 36 டிவைடட் பை 10 பண்ணோம்னா டிவைட் பண்ணோம்னா நமக்கு 3.6 வரும். ஓகேங்களா? அதனோட நம்ம சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணணும். நீங்கள் இந்த 2 கிளாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு, இந்த கிளாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு யார் எப்படி ஆட் பண்ணுவீங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் ஆட் பண்ணுவேன். சப்போஸ் நீங்கள் 1/2 இன்ச் ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல 1/2 இன்ச் கொடுத்துக்கோங்க. நான் 1/4 இன்ச் தான் பண்ணுவேன், அதனால் 0.25 கொடுத்துருக்கேன். இது என்னது, சீம் அலவன்ஸ். ஓகேங்களா? இப்போ இது 2த்தையும் ஆட் பண்ணிவிட்டேன், எனக்கு 3.85 கிடைக்கும். பட் இது நமக்கு டேப்பில் எக்ஸாக்டாக நம்மளால் அளக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ணால் எனக்கு 4 இன்ச்சஸ் வருது. அந்த 4 இன்ச்சஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சப்போஸ் இதுவே இது கொஞ்சம் கம்மியாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போட்டு காட்டுறேன். இதுவே எனக்கு ஒரு 3.25 அந்த மாதிரி சம்திங், இந்த இது இந்த வேல்யூ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம்னா 3.5 நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 3.5 இன்ச்சு. ஓகேங்களா? இதுவே 5க்கு மேலே போச்சுன்னா, இப்போ 3.6 இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், அதை 4 மாற்றிப்பேன். 3.7 இருந்தால் பண்ணுவேன், அதையும் 4 மாற்றிடுவேன். ஸோ இந்த 5க்கு முன்னாடி வந்தால் 5 மாற்றிக்கோங்க. 5க்கு அப்புறம் வந்துச்சுன்னா அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட் என்ன பெரிய நம்பரோ அதில் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுதான் மிட் பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸு. இதே சப்போஸ் இதில் ஒரு 40 சைஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன். நான் 40 டிவைடட் பை 10 பண்ணோம்னா எனக்கு 4 இன்ச் கிடைக்கும். 4 இன்ச்சோட நான் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணுவேன். 0.25 ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ பாருங்கள், 4.25 வருதா. இதை நான் அப்படியே பண்ணாமல் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிப்பேன். 4.25ன்றது உங்களுக்கு எக்ஸாக்டாக டேப்பில் பண்ணலாம். நீங்கள் இதை அப்படியே வச்சுக்கிட்டாலும் ஓகே. இதே 4.36, 4.44 அந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை 4.5, 4.5 இன்ச்சா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது நம்ம இதுக்கு மிட் பாயிண்ட்கான டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதில் இருந்து ஒரு 0.5 இங்கே கம்மி பண்ணணும். இங்கே 4 கொடுத்தா இங்கே 3, இங்கே 3 கொடுத்தா இங்கே 3. சேம் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதை விட ஒரு 0.5 கம்மி பண்ணி இங்கே கொடுத்துக்கணும். அவ்வளோதான்.
இது ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் தான். உங்களுக்கு இது பாருங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் அடுத்த வீடியோவை உங்களுக்கு கிளியராக போடுறேன். இப்போது நமக்கு இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்த பார்ப்போம். இந்த இடத்த ஏன் நான் 1.5 இன்ச் பிடிச்சிருக்கேன்? ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமரை பார்க்கணும். அவங்களோட பஸ்ட்டு சைஸு மீடியமாக இருந்தால் ஒரு 1.5 இன்ச் கொடுங்க. கொஞ்சம் பெரிய அளவாக இருந்தால் 2 இன்ச் கொடுத்துக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் 2 இன்ச் வரலும் கொடுத்துக்கலாம். இதே அவங்களுக்கு பஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா 1 இன்ச்சு இல்லைனா 1/2 இன்ச்சு நம்ம சிங்கிள் டாட் கூட பிடிச்சிக்கலாம் இவங்களுக்கு. ஓகேங்களா? சிங்கிள் டாட் 1/2 இன்ச் கூட நம்ம பிடிச்சிக்கலாம். அவங்களோட பஸ்ட்டை பொறுத்து இந்த அளவு வந்து மாறும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2 இன்ச் கொடுத்துருக்கேன். இந்த 2 இன்ச் தான் நம்ம பஸ்ட்டு கீழே பட்டி மாதிரி நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து 2 இன்ச் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை வந்து நான் கொஞ்சம் குறைச்சிருக்கேன். ஏன் குறைச்சிருக்கேன்னா பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து 1/2 இன்ச் ஆர் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும் லென்த்து. இந்த டிஸ்டன்ஸ் வந்து பேக்கை விட 1 ஆர் 2 இன்ச் 1/2 இன்ச் ஆர் 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கும் போது நமக்கு பேக் வந்து இதோடு முடிஞ்சிடும். இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸோட பேக் முடிஞ்சிடும். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத இந்த மாதிரி நம்ம க்ராஸாக கட் பண்ணி எடுத்துடணும். அதே மாதிரி இந்த போர்ஷனையும் கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 1/4 இன்ச் அளவில் உங்களுக்கு தெரியும் இந்த இடம் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 இன்ச் அளவில் இங்கேயும் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நல்லா நீட்டாக வரும் உங்களுக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.